வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம அ வரிசை எழுத்துக்களும் ஆ வரிசை எழுத்துக்களையும் ரேண்டம் ரீடிங் பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்போ கலந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிச்சு அந்த உச்சரிப்பை சொல்லணும். குறிலா நெடிலா, அந்த லெட்டர் லாங் சவுண்டா ஷார்ட் சவுண்டா, இதை மட்டும் நீங்க கரெக்டா சொன்னா போதும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், துணைக்கால் எழுத்து இருந்தா ஆ வரிசை எழுத்துக்கள் ஆன்னு முடியணும். துணைக்கால் எழுத்து இல்லைன்னா ஆ வரிசை எழுத்து ஷார்ட் சவுண்ட்ல படிக்கணும். ஓகேவா? இப்ப நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன், நீங்க கவனிச்சுக்கிங்க. அதே மாதிரி எல்லாருமே எனக்கு படிச்சு காமிக்கணும். சரியா? ரா லா ஞா. வெயிட், நான் சொல்ற போது கவனிச்சுக்கிங்க. அப்பதான் லாங் சவுண்ட்ல சொல்றேன்னா ஷார்ட் சவுண்ட்ல சொல்றேனான்னு புரியும். அதே மாதிரி நீங்க எனக்கு படிச்சு காமிக்கணும். ரா லா ஞா ரா நா வா ஞா ச லா தா ரா நா யா நா டா டா கா நா நா லா ரா ம ப கா மா ங யா ழ பா ந வா த ஙா லா ரா சா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் சேர்ந்தே ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். ரா லா ஞா லா ஞா ரா நா ஞா வா ஞா சா சா லா தா ரா நா யா ரா நா தா நா தா கா நா நா யா லா ரா மா 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 பா மா ஞா ஞா ரா பா நா வா தா யா ரா 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 சா சா. ஓகே தேவ், நீங்க அந்த துணைக்கால் எழுத்து மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா அழகா படிச்சிருவீங்க. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கா நான் டெஸ்ட் வைக்க போறேன். விக்கிர்தன் ரொம்ப அழகா படிச்சுட்டே வந்தாங்க. அதனால முதல்ல விக்கிர்தன் சொல்லுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லலாம். ஓகே விக்கிர்தன், ரெடி, ஸ்டார்ட். விக்கிர்தன் கவனிக்கணும், துணைக்கால் எழுத்து இருந்தா ஆ வரிசை, இல்லைன்னா ஆ வரிசை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ரெடி, மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரா லா ஞா லா நா வா ஞா சா லா தா ரா நா யா ஞா தா தா கா நா நா லா ரா மா. ஓகே, அடுத்து பா. பா கா மா மா ஞா யா லா கா நா வா தா ஞா லா லா ரா சா. சூப்பர், அருமையா படிச்சிட்டீங்க விக்கிர்தன், வெரி குட். அப்போ உங்களுக்கு குரில் நெடில், லாங் சவுண்டுக்கும் லாங் ஷார்ட் சவுண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. அருமையா சொன்னீங்க. அடுத்ததா மரியம், நீங்க படிங்க. ரெடி, ஸ்டார்ட். ரா லா ஞா ரா நா வா ஞா சா லா லா தா ரா நா யா
na, da, da, ka, na, la, ra, ma, pa, ka, ma, na, ya, ra, pa, na, va, ta, na, la, ra, sa. அருமையா சொன்னீங்க மரியம். நீங்களும் வெரி குட். 51 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. தேவ், நீங்க சொல்ல போறீங்க இப்போ. ட்ரை பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். Ra, la, la, nya, ra, na, va, nya, cha, la, ta. Ta, ra, na, na, ya, ya, na, ta, ka, na, ka, na, la, la, ra, ma, pa, ka, ma, nya, ya, ra, pa, na, va, ta, nya, la, ra, cha. சூப்பர் தேவ், அழகா படிச்சிட்டீங்க. ஆரம்பத்துல ஒரு சில எழுத்துக்கள் நீங்க கொஞ்சம் மாத்தி படிச்சா கூட படிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு தானே நம்ம தவறா படிக்கிறோம்னு. சூப்பர். அது இருந்தாலே போதும். அப்போ படிக்க படிக்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தவறாவே படிக்க மாட்டீங்க. எல்லாமே அழகா சரியா படிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இதே மாதிரி ஒரு தடவை எழுதிட்டு வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும். இருங்க, நான் என்ன செய்யறேன்னா இந்த போட்டோவை குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதே மாதிரி நோட்ல எழுதிக்கணும். எழுதிட்டு ஒரு ஒரு எழுத்து மேல அப்படியே விரல் வச்சு வேகமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? இந்த லெட்டர்ஸை வேகமா படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தமிழ் வகுப்பு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜாலியாவும் இருக்கும். வேகமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம்.